HF வச்சிருக்கீங்க. ஃபுல்லா HFல கொம்பு டைப் ஒரு மோட்டை டைப்புங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே வந்து எந்த சந்தை அப்படி சொல்லிடுங்க. இது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. ஓகே ஓகே. 40 ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் மார்க்கெட்ல இருக்குதுங்க. ஒரு HF 5000 10,000 20,000 கூட கம்மியா இருந்துச்சுங்க. மடி கம்மியா இருக்கிற மாடு இன்னும் கூட கம்மியா இருந்துச்சுங்கண்ணா. பார்ட் ஒன்று ஒரு 25 நாள் 30 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. நல்லா வந்து பெரிய மாடுங்கண்ணா. நல்லா டாப் மாடா தான் பார்த்து எடுத்திருக்கோம். மாடு நல்லா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், அந்த கடைசியில் இருக்குது 2வது லாக்டேஷனா. இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து திண்டுக்கல்லுக்கு போகுதுங்க 2 மாடு கொம்பு டைப்பு. மீதி 3 வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை போகுதுங்கண்ணா. ஓகே. வணக்கம் சக்தி. சோ முன்ன வந்து ஒரு ஜெர்சி மாடை எடுத்து கொடுத்தீங்க. ஆமாங்க, 3 ஜெர்சிங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா HF வச்சிருக்கீங்க. ஃபுல்லா HFல கொம்பு டைப் ஒரு மோட்டை டைப்புங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே வந்து எந்த சந்தை அப்படி சொல்லிடுங்க. இது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. ஓகே ஓகே. என்னைக்கு நடைபெறும்? இது வாரண வியாழக்கிழமைங்கண்ணா. வாரண வியாழக்கிழமை காலைல ஒரு 3 மணில இருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா. எப்படி வேணாலும் வரலாங்கண்ணா. ஒரு 40 ரூபா பட்ஜெட்ல இருந்து ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் மார்க்கெட்ல இருக்குதுங்க. ஒரு HF வேணாலும் வரலாம், ஒரு ஜெர்சி வேணாலும் வரலாம். 2 நேரம் கரை ஒரு 10 லிட்டர்ல இருந்து 15 20 30 லிட்டர் வரைக்கும் எடுக்கலாங்க. ஒரு வீட்டு தேவைக்கு, ஒரு மேய்ச்சல் முறைக்கு, ஒரு ஃபார்முக்கு எப்படி வேணாலும் அமைச்சுக்கலாங்க. சோ விலை எப்படி இருக்குண்ணா? விலை இந்த பொங்கல் சீசன்னாலே கொஞ்சம் மார்க்கெட் டவுனா தான் இருந்துச்சுங்கன்னா, போன வாரமும் டவுன் தான், இந்த வாரமும் டவுனு தாங்க. ஒரு மாட்டுக்கு ஒரு 5000 10,000 20,000 கூட கம்மியா இருந்துச்சுங்க. மடி கம்மியா இருக்கிற மாடு இன்னும் கூட கம்மியா இருந்துச்சுங்கன்னா. பார்ட்டி கொஞ்சம் கம்மிங்க. ஓகே ஓகே. அது என்ன ரீசன்னா மாடுடைய விலைலாம் கம்மி இல்லைங்க, டைமிங் அந்த மாதிரி. பொங்கல் சீசன்றதுனால பொங்கலுடைய நோக்கி தான் போவாங்க. ஒரு வீட்டுக்கு 20,000 30,000 செலவு இருக்கலாம். மாடு வந்து இன்னொரு 4 வாரம் கழிச்சு வாங்கிக்கலாம்னு மாதிரி அவங்களுக்கு தோணும். அதை ரேட் பண்ணி தான் நமக்கு வந்து மார்க்கெட் டிமாண்ட் ஆச்சு. அதனால வந்து நமக்கு ரேட் வைஸ்ல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுங்கன்னா பார்ட்டியும் கம்மி தாங்க. ஒரு 10 மாடுக்குள்ளதான் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. இதுல இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பல்லு? எல்லாமே டாப் கிளாஸ் மாடுங்க. பல்லு என்ன வச்சு? எல்லாமே உங்களுக்கு 2வது லாக்டேஷன் தான். உங்களுக்கு 6 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இது பார்த்து 4 பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு, இது 2வது லாக்டேஷனு, அதுவும் 2வது லாக்டேஷனு, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், அந்த கடைசியில் இருக்குது 2வது லாக்டேஷனா. இது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து திண்டுக்கல்லுக்கு போகுதுங்க 2 மாடு கொம்பு டைப்பு. மீதி 3 வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை போகுதுங்கண்ணா. ஓகே ஓகே. அவங்க மேக்சிமம் வந்து கொம்பு மாடாக தான் லைக் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது இந்த கொம்பு மாடுன்றதுனால கொம்பு மாடை செலக்ட் பண்ணி கொடுத்தா, மொட்டை மாடாக இருந்தால் நமக்கு மேக்சிமம் அந்த போடி டைப் எப்படி விரும்புவாங்கன்னா, ஒரு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர் அந்த சைடு உங்களுக்கு வந்து ஒரு மொட்டை லைக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா கூட கொம்பு தான் லைக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு திருப்பூர், பல்லடம், அப்புறமேல நமக்கு கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், தேனி, மதுரை எல்லாமே கொம்பு தான் லைக் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு HF பிரீடாவும் பார்த்து கொம்பு இருக்கிறதா பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு மினிமம் ஒரு 20க்கு மேல 20 லிட்டருக்கு மேல எடுத்து கொடுத்துருக்கேன். 1 2 கூடலாம் குறையலாம் அவங்க பராமரிக்கிறத பொறுத்துங்க. என்ன 20 சொல்லிட்டுங்க 20 கறக்கலாம் நம்ம ஒன்று கரெக்டாக உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்கன்னா. பாலை பொறுத்த வரைக்கும் அவங்க பராமரிக்கிறது 1 லிட்டர் கூடலாம் குறையலாம், ஆனா ரொம்ப கேவலமாலாம் கறக்காதுங்க. அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு கறவு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா தீனியே அதிகமாக கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுத்தாலும் கறவடிக்காது. ஒரு ட்ரை ஹோல்டு, அப்புறம் ஒரு சில பேர் வந்து இந்த பசுந்தீவனம் போடுறாங்க, அந்த குளித்தி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா காட்டுவாங்க. ஒரு சில பேர் குளித்தி கம்மியா காட்டுவாங்க, பசுந்தீவனம் காட்டுவாங்க. பசுந்தீவனம் வந்து அதிகமா சாப்பிட்ற மாடு வந்து உங்களுக்கு செத்த போடுற பிரச்சனை வந்து வராதுங்க. ஒரு சில டைம்ல வந்து பசுந்தீவனம் கம்மியா கொடுக்குற மாடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த செத்த போடுற பிரச்சனை வரும். 1 2 ஜெனட்டிக் பிரச்சனை. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 இயல்பாவே எல்லாமே கரெக்டா இருந்தாலும் செத்த போடாது. அந்த பசுந்தீவனம் வந்து அந்த சில டைம்ல வந்து கம்மியா கொடுக்குற மாடுக்கு வந்து நம்ம மேக்சிமம் இந்த விட்டமின் இ கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால செத்த போடுறது வந்து பிரச்சனை அதிகமா வரும். அதாவது பசுந்தீவனம் கம்பல்சரி கொடுத்தாகணும். சில பேர் என்ன பண்றாங்க, சென மாட்டுக்கு பால் கறக்கிறதுல இல்ல, எதுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும், நம்ம தீனி மட்டும் கேட்டு ட்ரை ஹோல்டர் கொடுத்துடலான்னு போயிடுறாங்க. அது வந்து நீங்க பசுந்தீவனம் கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த கண்ணு போடுறப்ப அந்த டைமுக்கு கரெக்டா சத்த போடுங்க. அதனால கம்பல்சரி பசுந்தீவனம் கொடுக்கணுங்க மேக்ஸிமம். இப்போ வந்து புதுசா வந்து மாடு எடுக்க போறாங்க. மாடுனா என்னன்னு தெரியாது, வாங்கி வளர்க்க போறேன். அவங்க வந்து எப்படி நான் செலக்ட் பண்ணலாம் மாடு? முதல்ல மாடுன்னா என்னன்னு தெரியாதுன்னா மாடை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் அதுதாங்க. எப்படி செலக்ட் பண்ணாங்க யூடியூப்ல பாக்குறாங்க, சோ அதை வச்சு வாங்கலாம் ஒரு ஆசை வருது அவங்க. ஆமாங்க. இப்ப நாம கூட கார் எல்லாமே இருக்குது, எடுத்து ஓட்ட முடியுங்களா?
டிரைவிங் கத்துக்கினா தானே ஓட்ட முடியும். அது மாதிரி முதல்ல மாடு என்னன்னு ஒரு சின்ன விஷயத்தினாச்சும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு எல்லா அனுபவம் தெரிய தேவையில்லைங்க. ஒரு 20% தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா தான் ரெடி ஆகும். என்னன்னே தெரியாது, எனக்கு மாடே கவுரே கட்ட தெரியாது, கண்ணு போடுறது எப்படி நமக்கு தெரியாது, எவ்வளவு தீனி கொடுக்கணும் தெரியாம இந்த ஃபீல்டுக்கு வர தேவையில்லை. அது சொல்ல போனா யூடியூப்ல எல்லாம் சொல்லி தராங்க. ஆனா வந்து வீடியோ பாக்குறது வேற, ரியல் பிராக்டிகல் வேறங்க, ரியல் வேறங்க. அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம்னா இது தியரிட்டிக்கலா படிச்சிடலாங்க, ஆனா வந்து பிராக்டிகலா வேற மாதிரி பிரச்சனை வருங்க. அதை நம்ம ஃபேஸ் பண்ண தெரியணும். நீங்க சொல்ற மாதிரி நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். பிராக்டிக்கலா சொல்றாங்க, ஒரு தியரிட்டிக்கா சொல்றாங்க, அது பயங்கரமா போட்டுட்டு இருக்காங்க, மைக்ரோ லெவல்ல போட்டிருக்காங்க. அதாவது இவ்வளவுதான் ஃபீடு கொடுக்கணும், இவ்வளவுதான் கொடுக்கணும், இந்த டைமுக்கு பண்ணணும், இப்படியும் பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குன்றாங்க. ஆனா அதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியக்குறியே கிடையாது. அது வந்து என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு 100 மாடு 500 மாடு 1000 மாடு வச்சிருக்கிற ஃபார்முக்கு மட்டும்தான் அவங்க சொல்ற எல்லாமே அந்த ஒவ்வொரு கண்டென்ட்டா ஒரு 100 ஒரு 10% 5% மைக்ரோ லெவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த நடைமுறைக்கு சாத்தியக்குறே இல்லை. அந்த மைக்ரோ லெவல் நமக்கு சொல்ல தெரியும். நம்ம ஃபீல்டுல இதுலதான் இருந்துட்டு இருக்கோம், எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த ஃபீல்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வர கஸ்டமர் வந்து எல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா தான் வராங்க. ஒரு அக்ரிகல்ச்சரா இருக்கிறாங்க, ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அது கூட ஒரு 5 மாடு வச்சுட்டு இருக்காங்க, அது கூட ஒரு 10 மாடு வச்சுட்டு இருக்காங்க, ஒரு 10 மாடு வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 4 மாடு வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விவசாய கஸ்டமர் தான் நம்ம கிட்ட அதிகமா வராங்க. 100க்கு 90 பேரு. பெரிய லெவல் ஹைடெக் ஃபார்ம் வந்து நம்ம கிட்ட வரதில்லைங்க. என்ன கான்செப்ட்னா, அவங்க ஒரு பயோகிராஃபி கேட்பாங்க. அந்த பயோகிராஃபிக்ல நம்ம மார்க்கெட்ல எடுத்து கொடுக்க முடியாது. அதாவது இது தாய் எவ்வளவு கரைஞ்சி, இதுக்கு என்ன சென ஊசி போட்டேங்க, இது போன ஜென்ரேஷன் என்ன, இது எந்த மாதிரி போட்டிருக்குன்னா இங்க மார்க்கெட்ல அப்படி நம்ம பண்ண முடியாதுங்க. இந்த மாடை பத்தி மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன இதோட தாய் குணம் என்ன அதிசயம் நம்ம சொல்ல முடியுமா? ஆனா அதெல்லாம் நீங்க செஞ்சு திறக்கிறதுக்கு ஒரு 40 லிட்டர் 35 லிட்டர் 40 லிட்டர்ஸ் மில்க் இருக்கிற மட்டும்தான் அந்த மாதிரி எடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ யூஸ் ஆகும். ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் கறக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த மைக்ரோ லெவல் வீடியோ எல்லாம் செட் ஆகாது. அது தாய் எவ்வளவு கறந்து, அது ஜெனட்டிக், அது நமக்கும் பேச தெரியும். சொல்ல போனா அது வந்து வியாபாரி வாங்கிட்டாருங்க, சொல்ல போனா அவங்களுக்கும் தெரியாது. கண்டிப்பா யாருக்கும் தெரியாதுங்க. அந்த மாதிரி வீடுக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஃபீல்டு நிக்கிறோம். அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்டாலும் நமக்கு பதில் சொல்ல தெரியும். தெரியாமல அந்த ஃபீல்டுக்குள்ள வரலைங்க. அந்த இது நமக்கு தேவைப்படலைங்க. அதனால நம்ம அதை பத்தி பேசுறது இல்ல. இல்லைன்னா இந்த மாடோட வெயிட் எவ்வளவு, இதுக்கு எவ்வளவு சென ஊசி போடணும், இந்த மாடு எவ்வளவு வெயிட் வரக்குள்ள நம்ம எவ்வளவு ஃபீடு கொடுக்கணும், எவ்வளவு வந்து உங்களுக்கு தட்டு கொடுக்கணும், ட்ரை ஃபீல்டு கொடுக்கணும், தீனி எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு கறக்கணும், இந்த மாட்டுக்கு என்ன ஊட்டச்சத்து கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிடலாம். பிராக்டிக்கலா சாத்தியக்குறியே கிடையாது. ஒரு 4 மாடு வச்சிருக்காருன்னா 4 மாட்டுக்கு தீனி போடுவாரு, புடிச்சுன்னு போய் கட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை தட்டு அளந்துலாம் போட மாட்டாரு. நீங்க வெயிட் மிஷின்ல வச்சு அளந்து போறதெல்லாம் நீங்க ஒரு 100 மாடு 500 மாடுக்கு எல்லாமே டேக் இருக்கும். அதுல எல்லாமே உங்களுக்கு பயோ டேட்டா இருக்கும், எல்லாமே சிஸ்டத்துல அப்டேட் ஆகும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செட் ஆகும். நீங்க மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு பசி எடுத்தா கொஞ்சம் அள்ளி போடுவாங்க, கொஞ்சம் பசி எடுத்தா தீனி வயிறு கம்மியாச்சுன்னா உனக்கு தீனி போடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் நம்ம கிட்ட வராங்க. அதனாலதான் நம்ம அதை பத்தி பேசுறது இல்லைங்க. நீங்க கேட்கறது இல்லைங்களா அந்த கேள்விக்கு? அதெல்லாம் பேசுறது இல்ல. அது தெரியாமல அந்த ஃபீல்டுக்குள்ள இல்ல. நமக்கு வந்து என்ன ஒரு 100க்கு 90 கஸ்டமர் எந்த மாதிரி வராங்களோ நம்ம அந்த மாதிரி மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம். மெயினா கேட்கறது ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர்ஸ், இந்த மாடு எவ்வளவு கறவை கறக்குன்னு தான் கேக்குறாங்க. அதை மட்டும் தான் சொல்ல முடியுமா? இதுக்கு என்ன சென ஊசி போட்டுருங்க, இதை தாய் எவ்வளவு கரைஞ்சி, இதுக்கு என்ன குட்டி வரும், மீண்டும் எப்ப நமக்கு சென ஊசி போடணும் நமக்கு தெரியாதுங்க. இந்த மாட்டுக்கு நம்ம இதை தான் பார்த்து சந்தையில் எடுத்து வர முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 40 லிட்டர் 35 லிட்டர்ஸ் ஒரு 50 லிட்டர்ஸ் கறக்கிறது வந்து அது பயோகிராஃபி வேறங்க. புதுசா வரவங்க என்ன கறவையில் எடுக்கலாம்? புதுசா வரவங்களுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் 25 லிட்டர்ஸ் எடுக்கலாங்க. நம்ம புதுசா வரவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தோன்னா எந்த அனுபவம் இல்லைன்னா ஒரு ஜெர்சி எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு HF எடுக்கலாம், ஒரு HF கிராஸ் எடுக்கலாம். ABS WS எல்லாம் போக தேவையில்ல. ABS WWS எல்லாம் நீங்க போகணுன்னாவே ஒரு அது உள்ள மில்க் இருக்கிற மாடுங்க, மில்க் இருக்கிற மாடு. எதையுமே அதிகமா கறவை இருக்கிற மாடுக்கு அதிகமான பிரச்சனையும் கூட வரும். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுக்கு போனோம். புதுசா பண்ணை கூட வரனா ABS எடுத்து கொடுங்க, WWS எடுத்து கொடுங்கன்னா நம்ம அதை எடுத்து கொடுக்க முடியாது. எந்த அனுபவமே இல்லாம எப்படி ஓட்ட முடியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். முதல்ல சைக்கிள் ஓட்டணும், பைக் ஓட்டணும், அப்புறம் காரு ஓட்டணும், அதுக்கப்புறம் தான் நீ ரேஸ் கார் ஓட்டணும். எனக்கு இடத்த உடனே ஸ்பீடா போன ரேஸ் கார் ஓடனா அது ஓட்ட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா முதல்ல வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு ஜெர்சி மாடு வச்சுக்கலாம், HF கிராஸ் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு ABS சென ஊசி இல்லாம ஜென்ரலா ஒரு HF வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ABSல போகலாம். இப்போ ரீசெண்டா WWS இருக்கு, அந்த மாதிரி போகலாம். எடுத்த உடனே அந்த மாடு நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபா 1.20 1.30 போட்டு ஒரு அழகுக்கு வாங்கி வந்து கட்டிட்டு ஒரு மாசத்துல என்ன நமக்கு இந்த மாட்டு தொழிலே செட் ஆக மாட்டேங்குது,
நமக்கு இந்த ஃபீல்டே செட் ஆகல, இது என்ன டெய்லி நமக்கு எழுந்து வேலை செய்யணும், அப்ப டெய்லியும் பால் கறக்கணும், டெய்லியும் தீனி போடணும், ஒரு 5 நாளைக்கு ரெஸ்ட் விட்டுறலாம், இந்த செட்டரை இழுத்து மூடிடலாம் 5 நாளைக்கு போக முடியாது, எங்கேயும் வர அப்படிலாம் இந்த ஃபீல்டுக்கு தயவு செஞ்சு வர தேவை. ஒரு 5 நாளைக்கு கடையிலேயே விட்டுறலாம், நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், நம்ம டூர் போகலாம்னா இது ஆகாது. இது கூட இருந்தே ஆகணும். நீங்க ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், 2 வேளை சாப்பிடலாம், ஒரு 3 நாளைக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? அதே கான்செப்ட் தான் இதுலயும். அந்த டைமுக்கு நீங்க தீனி போடணும், அந்த டைமுக்கு பால் கறக்கணும். ஒரு நாள் அந்த டைமிங் மாறலாம். எனக்கு ஒரு 4 நாள் கட்டி வச்சுட்டு போறோமா, நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னா இந்த ஃபீல்டுக்கு வர தேவையில்ல. அந்த மாதிரி தான் நிறைய தவறு நடக்குது. யங்ஸ்டர்ஸ் வராங்க, ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு 4 மாசத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஃபீல்டு கிடைக்கிறது இல்ல, அந்த ஃபீல் கிடைக்கிறது இல்ல. உடனே என்ன பண்றாங்க, அவ்வளவுதான் நமக்கு செய்யுதுல, அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த 100% ஆர்வம்ன்றது அடுத்து 80 வரும், அடுத்து 50 வரும், அடுத்து 60 வரும், 40%க்கு அப்புறம் எல்லாத்தையும் வித்தரலான்னுவாங்க. அப்படி நீ விற்கிறதா இருந்தா எல்லாமே பெரிய பெரிய மடியை வாங்கியிருப்பாங்க, எல்லாமே 3rd லாக்டேஷன் 4th லாக்டேஷன் வைப்பாங்க, மடி பார்த்து கறக்கணும். அந்த மாடல்லாம் ஒரு 30% அமௌண்ட் தான் கிடைக்கும். புதுசா தொழிலுக்கு வரவங்க ஒரு ஃபர்ஸ்ட் கண்ணு செகண்ட் கண்ணு எடுத்தோம்னா எல்லா ஃபீல்டுமே ஜெவிக்கலாம் தான் ஆரம்பிக்கிறோம். ஒரு கடையே வைக்கிறோம்னா நம்ம நல்லா வெற்றின்னு தான் ஆரம்பிப்போம். தோல்வியா இருந்துச்சுன்னா, இதில் தோல்வி சந்திச்சோம்னா அதுக்கு உண்டான சேஃப்டி பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தோம்னா 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணா கூட ஒரு 70,000 ரூபா கிடைக்கும், 30,000 ரூபா தான் லாஸ் ஆகும். நீங்க அதுவே ஒரு 5th லாக்டேஷன் விலை கிடைக்குதுன்னு ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுத்தோம்னா, கறவை மட்டுமே எடுத்தோம்னா, அது எனக்கு இந்த ஃபீல்டே பிடிக்கல, நான் வேற ஃபீல்டுக்கு போறேன்னா நீங்க அப்ப கொண்டு போய் வைத்தீங்கன்னா 30% அமௌண்ட் தான் கிடைக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் சேஃப்டியா இருக்கும். மாடுலேயே உங்களுக்கு அந்த மடி பிரச்சனை வராது, அந்த நாய்த்தலை பிரச்சனை வராது, உங்களுக்கு வந்து கறவையும் கூடுதலாக கிடைக்கும். அடுத்த லாக்டேஷன் நீங்க பார்க்கலாம். கண்ணு 2வது கண்ணு செட் பண்றது ஈஸி, 3rd 4th செட் பண்றது ரொம்ப கஷ்டம். எதனால சொல்றேன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கண்ணுக்கு 2வது கண்ணுக்கு நல்லா இருக்கும். 3rd 4th 5th போக அந்த ஹியூமிட் பவர் வந்து குறையும். நீங்க எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கறதா இருக்கும். தேவையில்லாம மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு மினரல் மிக்சர்லாம் கொடுக்கலாம். மினரல் மிக்சர் நிறைய பிராண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் ஃபோர்ட், அந்த மாதிரி எக்கச்சக்க பிராண்ட் இருக்குது. எந்த மினரல் மிக்சர்னாலும் கொடுங்க. அப்புறமேல வந்து ட்ரை ஃபீடு கொடுங்க, பச்சை கொடுங்க. நமக்கு வந்து முறையா ஃபீடு கொடுத்து கறக்கலாங்கன்னா, முறையா பராமரிக்க தெரியுங்கன்னா, மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் என்ன ரீசன்னா, ஒரு 1000-2000 மாடு ஒட்டுக்கா இருக்கும். நம்ம 1000 மாடு ஒட்டுக்கா இருந்தாலும் நம்ம ரீசனபிளா விலைக்கு எடுத்துக்கலாம். நம்ம கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் சந்தையில யார் வேணாலும் போய் எடுக்கலாம். நம்ம கிட்ட வந்தோம்னா தெளிவா பார்த்து ஒவ்வொரு மாடும் நல்லா நோய் நொடி இல்லாம 4 காம்பு செக் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்மளால பார்த்து தான் கொடுக்குறேங்கண்ணா. 1-2 இயல்பா இருக்கலாம். எதை வச்சு சொல்றேன்னா, அங்க போய் டிராவலுக்கு செட் ஆகாது ஒவ்வொன்றும் இருந்தால் அதுக்குண்டான விளக்கமும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரிலாம் மெடிசன் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பராமரிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். இங்கே நம்மளால பார்த்தோன்னா நம்ம கண்ணால தான் பார்க்க முடியுங்க. இயல்பான விஷயம். நம்ம கண்ணால பார்த்து நம்ம அனுபவத்துல என்ன இருக்குதா செக் பண்ண முடியும். இதுக்குள்ள நம்ம கை வச்சு பார்க்கற மட்டும் இங்க நம்ம செய்ய முடியாதுங்க. கை வச்சு பார்த்து ஜீரணம் இருக்குதா ஜீரணம் ஆகலையா, அது நம்ம மேலோட்ட விஷயமா தான் பார்க்க முடியும், கண்ணு வச்சுதான். இது வந்து நம்ம உள்ள வச்சு பார்க்க முடியாதுங்க. கொம்பு டைப்பான மாடுங்க, அது ரன்னிங் மாடு, அப்படி ஜோடினாட. இந்த மாதிரி என்ன இது பார்த்தீங்கன்னா 2வது லாக்டேஷன், இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்னா. இது 4 பல்லுங்க, இது 6 பல்லு வந்து முளைச்சிருச்சுங்கன்னா இது உங்களுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வருங்க. அது உங்களுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ், ரெண்டும் சேர்த்து ஒரு 35 லிட்டர் கேரண்டி பண்ணி கொடுக்கலாம்னா. இந்த மாடு மடியிலேயே எப்படி நீங்க 20 லிட்டர் சொல்றேங்கன்னா நீங்க அப்படியே வருங்க. நான் எப்படி சொல்றேன்னா, மாடு ஸ்டாண்டிங் பொசிஷனு, இந்த அகலக்கட்டு, இந்த பேக் பேஸ் அகலக்கட்டு, இது இப்படிங்க. இந்த மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்கி வருது, முட்டிக்கு மேல் இருக்குது, மேஸ்டிஸ் பிரச்சனைலாம் வராது, சேஃப்டி, பால் நல்லா இறக்கும், நல்ல காம்பு இடைவெளி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்ணு, மாடு நல்லா போன் வெயிட் இருக்குது, நல்லா அகலக்கட்டு, மடி கூச்சி இல்லை, கொம்பு டைப்பாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் பிளாக் கூடுதலாக இருக்கிற மலைக்கு வெயிலுக்கு தாங்கும். அது இல்லாமல் ஃபேட்டஸ்னா போகிறோம். மாடு நல்லா நெய்ஸ் தோல், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனு, மாடு ஸ்டாண்டிங் பொசிஷனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டை மூஞ்சிங்க, ஐ லைனர்லாம் பாருங்க, கண்ணுலாம் தெளிவாக இருக்குது பாருங்க. இதையும் சொல்லிட்டு இருக்காங்க சில வீடியோல, கண்ணு செக் பண்ணி போகணும், டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் இங்க முடியாது. நமக்கு மாடு வத்தவே தெரியும், நம்ம அதனாலதான் கண்ணை பாக்குறதுல. நமக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ண தெரியும், நமக்கு கண்ணு செக் பண்ண தெரியும், ஜூக்ல லைன் செக் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா மாடை பார்த்தவே நமக்கு இயல்பாவே தெரியும். ஒவ்வொரு மாடையும் நம்ம கண்டுபிடிச்சு பார்க்க தேவையில்ல. இது வந்து லைட்டா வந்து நமக்கு பிங்க் கலர்ல ரெட் கலர்ல இருக்கிறது வந்து அது டயர்ட்னஸ் இருக்கும், அது இயல்பான விஷயம். அதுக்கு நீங்க ஒரு போலஸ் போட்டாவே ரெடி ஆயிரும். அது வந்து நீங்க மேக்சிமம் எல்லா மாடும் டிராவல் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஃபீவர் வச்சு போதில்ல, அங்க போயிட்டு 4 days கழிச்சு தான் செக் பண்ணி போகணும். ஜூக்ல லைன், பிளட் சர்க்கிள், மாடு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா நைஸ் தோல், நல்லா உங்களுக்கு செஸ்ட், நல்ல செஸ்ட், அதனால வந்து இது கெப்பாசிட்டி இருக்குது, கறக்கும். இதுங்க பாருங்க, உங்களுக்கு ஈத்து மாடுங்க, நல்லா கொம்பு டைப்பான மாடு. இது உங்களுக்கு 20 லிட்டர்ஸ் கறவை இருக்குது, நல்லா கருங்காம்பு டைப்பு. 2 மாடு சொல்லி கொடுக்கலாம், 35 லிட்டருங்க. கொம்பு டைப்பான மாடு, லட்சணமான மாடுங்க. அதை பிடிச்சிக்கும்.
இப்படி இல்லடா. இந்த ரெண்டு மாடு வந்து என்ன லாக்டேஷன்? ரெண்டுமே 2வது லாக்டேஷன்னா உங்களுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. 2 மாடு சேர்ந்து ஒரு 45 லிட்டர் கேரண்டி பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. இந்த மாடுல 20க்கு மேல கறக்குங்கண்ணா. இங்க பாருங்க, இது ஒன்றும் ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இது ஒரு 20 நாள் 25 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. நல்லா மாடு அகலக்கட்டு, நல்லா பேக் பேஸ், நல்லா வால் இறக்கம், ஒரு லட்சண மாடு மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிளாக் மூஞ்சுங்க, நல்லா கொம்பு டைப்புங்க, ரிங்கு கொம்பு டைப். நீங்க இருக்கிறதுல கொஞ்சம் மடி இல்லாம இருக்கிறதே இருக்குது. ஏன்னா இப்ப இருக்கிறத பார்த்து இவ்வளவு கறக்குதான்னு யோசிக்கிறாங்க. தொழில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதை கரெக்டா சொல்ல முடியும். தொழில் தெரியாத நம்ம எதை வேணாலும் பேசிட்டு இருக்கோம். நமக்கு இந்த 20 லிட்டர் சொன்னீங்களா, 10 லிட்டர் கறக்குன்றாங்க. இந்த மடியை பார்த்து அதுதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஃபீல்டு தெரிஞ்சவங்க மட்டும் தான் சொல்ல முடியும். நாம மடியை பார்த்து வச்சுலாம் சொல்ல, மடியில தட்ஸ் மேட்டரே கிடையாது. மடி ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாடுன்னு அந்த சொன்ன குவாலிபிகேஷன் இருந்தா மடி ஆட்டோமேட்டிக்கா இருக்கு போது. நீங்க மடியை பார்த்து எடுக்கணும்னா நம்ம எப்படி வேணாலும் எடுத்து கொடுக்கலாம். மடி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. மாடு கரெக்டா தான் அந்த மடி உண்டான விஷயம் வருங்க. இந்த மாடு சொன்ன மாதிரி நல்லா மாடு ஸ்ட்ரெயிட் லைனு, நல்லா உங்களுக்கு பேக் பேஸ் அகலக்கட்டு, மடி பொசிஷன் இதுல இருந்து இறங்குதுன்னா, நல்லா வட்ட வடியில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இறங்கும். தொங்கு மடியா இருந்தா தான் முட்டி கீழே வர மடியை பார்த்து எடுப்பாங்க. நம்ம மடியை பார்த்து மட்டுமே சொல்றது இல்லைங்க. ஒரு மில்க் கெப்பாசிட்டினா மாடுடைய குவாலிட்டி வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். மடி வந்து அது கரெக்டா இருந்தா ஒரு 25 நாள் டைம் இருக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட போகுதுங்க. அது என்ன ரீசனா, நம்ம ரஃபா எடுக்கிறது இல்ல மாடு. கண்ணு போடுற மாதிரி எடுக்கிறதுனால உங்களுக்கு மடி தெரியுது நம்ம வீடியோல. நம்ம கண்ணு போட்ட மாடுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டதப்ப உங்களுக்கு மடி தெரியும். நம்ம எடுக்கிறது நமக்கு வர கஸ்டமர் சென மாடு கேட்கறாங்க, நம்ம கண்ணு மாடு கேட்கறது இல்ல. கண்ணு மாடு கேட்கறவங்களும் கண்ணு மாடு எடுத்து கொடுப்பேன். நம்ம கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து கொடுப்பேன். அவங்க எப்பயுமே ஒரு 25 டேஸ், 30 டேஸ், 1 மாசம், 2 மாசம், 10 நாள், 15 நாள் இருக்கிற மாதிரி தான் நம்ம கிட்ட கேட்டு வராங்க. அதனால அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்து எடுத்து கொடுக்கறதுங்க. எல்லாம் வந்து இந்த வாரம் விலைக்கு எடுத்து கொடுத்தீங்களா? பரவாயில்லைங்களா, பொங்கல் சீசன் விலைக்கு பரவாயில்லைங்கண்ணா. விலைக்கு இருந்தாங்க. கஸ்டமர் கம்மிங்கண்ணா. ஒரு 10 மாடு தான் மட்டும் தான் நம்ம எடுத்தோம். வந்தவங்களுக்கு திருப்தியா ஒரு ரேட்டு வயசுல, கிளைமேட் அடாப்ஷன்ல, மில்க் கெப்பாசிட்டில, ஒரு நோய் நொடி இல்லாம எல்லாம் தெளிவா பார்த்து எடுத்து கொடுத்துட்டுனா, இந்த டைம்ல ஒரு எஃப்எம்டி உங்களுக்கு வந்து அம்மை நோய் அதெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி தெளிவா பார்த்து கொடுத்துருக்குது. எஃப்எம்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்லேயே இன்ஜெக்ஷன் போட சொல்லி ஆர்டர் வந்துருச்சுங்க. அது முறையா ப்ராப்பரா போட்டுருக்கேங்க. அதெல்லாம் நம்ம செக் பண்றது முடிஞ்ச இங்க என்னென்ன இருக்குதோ அதில் தெளிவா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கீங்க. இங்க பாரு கறவை கெப்பாசிட்டி பாருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி மாடெல்லாம் என்ன விலையில எடுக்கலாம்? இந்த மாதிரி மாடு ஒரு 70 ரூபாயிலிருந்து ₹1 தாண்டி வரைக்கும் இருக்குதுங்க. ₹1 இருக்குதுங்க. மாடு குவாலிட்டி பொறுத்து அமைங்கனால காம்பு இடைவெளி எல்லாம் உங்களுக்கு பொசிஷன் மாடு அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வருங்கண்ணா. நான் சிங்கிள் மாடு வந்து எந்த ஊருக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்? இங்க சேலங்கண்ணா. சேலம் போகுதுங்க. சேலத்துக்கு பக்கமா விநாயக மிஷன்ஸ் காலேஜ் பக்கமா போகுதுங்கன்னா ஒரு ஜெர்சி எடுக்க வந்தாரு. இந்த கலர் அவருக்கு பிடிக்கிறதுனால எடுத்திருக்காரு. இது வந்து கறவை கொஞ்சம் கூடுதலாக வருங்க ஜெர்சியோட. 2வது வந்து ஃபேட்டஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் லாங் டைம் கறவையா இருக்கும். அது ஒரு 2-3 மாசம் சேர்ந்து கறக்குங்கன்னா நல்லா உங்களுக்கு ஜெர்சியோட குவாலிஃபிகேஷன் தான் வரும். நல்லா மாடு நல்ல ஆரோக்கியம் மாடு, கொம்பு டைப்பு. இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்கன்னா ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 17 லிட்டர் கறக்குங்க. நாம சொல்லி கொடுக்கறது 15 லிட்டர் இல்லைங்கன்னா மாடு நல்ல ஆரோக்கியமான மாடு. 2 வேளைக்கு 15. ஆமா, எந்த மாடுனாச்சும் நம்ம எடுத்து எதனா சுகமா இருக்குதா நீங்க பாத்துக்கலாம். எவ்வளவு நாள் மாடு இருக்குது எல்லாமே ஆரோக்கியமா தான் இருக்கும். அப்படிதான் நம்ம செலக்ட் பண்ணி தரோம். துருன்னு இருக்கணும். எப்பயுமே ஆக்டிவா இருக்கிறவன மட்டும்தான் எதுவுமே இருக்கு. சோகமா இருக்கிற மாடு கிடையாது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு மாடா நிறுத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதனாலதான் நம்மளது ஒவ்வொரு மாடா நிறுத்தி அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனு, அந்த மாடு எவ்வளவு கறவை, எவ்வளவு கெப்பாசிட்டி, அந்த மாடு எப்படிலாம் நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். நாம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சொல்றது இல்ல, அது உண்டானதை சொல்றோம். மாடு துருத்துன்னு ஆரோக்கியமா இருக்குது. நல்ல கொம்பு டைப்பு, ஒரு 17 லிட்டர் கறவை தன்மை இருக்குது. நல்லா உங்களுக்கு ஃபீவர் தன்மை எல்லாம் செக் பண்ணியாச்சுங்க. ஒன்னும் தெளிவான மாடு. 4 காம்பு செக் பண்ணிட்டோம். நல்ல அகலக்கட்டு இருக்குது. ஒரு பார்த்தோன்னா இந்த மாதிரி மாடு வந்து ஒரு 5-6 மாடு செட் பண்ணிட்டோன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் கூட சேர்ந்து இருக்கலாம். ஒரு விவசாயம் நடத்திக்கலாம். இந்த மாடு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடு மெயின்டைன் பண்றது ஃப்ரீங்க. ஒரு ஃப்ரீயா ஓப்பன் வழி. இது ஒரு மேய்ச்சல் முறையான மாடுங்க. கஷ்டம்.